வணக்கம். காலநிலை பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். வவுனியா மாநகர சபைக்கு எதிரான இடைக்கால தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாநகர சபைக்கு எதிரான இடைக்கால தடை உத்தரவு மேல் முறையீட்டு நீதிமன்றத்தால் எதிர்வரும் ஜனவரி 23ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாநகர சபையின் முதல்வர், பிரதி முதல்வர் ஆகியோர் அந்த பதவிகளை வகிப்பதற்கு இடைக்கால தடை உத்தரவை விதித்து கொழும்பு மேல் முறையீட்டு நீதிமன்றம் கடந்த அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி தடை உத்தரவிட்டிருந்தது. குறித்த வழக்கு நேற்று மீண்டும் 3வது முறையாக மேல் முறையீட்டு நீதிமன்றத்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி எம். சுமந்திரன், ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் வழக்கு பிரதி மேயருக்கு எதிராக உள்ளமையால் சபை நடவடிக்கைகளை நடாத்துவதற்கு அனுமதி கோரினர். இதற்கு மனுதார தரப்பு ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பிரிஸ் தலைமையிலான சட்டத்தரணிகள் ஆட்சேபம் தெரிவித்தனர். குறித்த விடயம் தொடர்பில் நீண்ட விவாதம் இடம்பெற்ற நிலையில் இவற்றை ஆராய்ந்த மேல் முறையீட்டு நீதிமன்றம் மனு மீதான விசாரணைகள் முடிவடையும் வரை முதல்வர், பிரதி முதல்வர் ஆகியோர் அந்த பதவிகளை வகிப்பதற்கு வழங்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவினை எதிர்வரும் ஜனவரி 23ஆம் தேதி வரை நீடித்து உத்தரவிட்டுள்ளது. வவுனியாவில் கடும் மழையால் உடைப்படுத்த 24 குளங்கள் புறமைக்கப்பட்டுள்ளன. கடும் மழை மற்றும் புயல் காரணமாக வவுனியாவில் உடைப்படுத்த குளங்களில் 24 குளங்கள் புறமைப்பு பணிகள் நிறைவடைந்திருப்பதுடன் 6 குளங்களுடைய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பெய்த கடும் மழை மற்றும் புயலின் காரணமாக வவுனியா மாவட்டத்தில் 114 குளங்கள் உடைப்படுத்தியிருந்தன. உடைப்படுத்த குளங்களை புறமைப்பதற்கான செயற்பாடுகள் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு மற்றும் கமநல அபிவிருத்தி திணைக்களம் என்பவற்றின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இராணுவத்தினர், விமானப்படையினர் மற்றும் கமக்கார அமைப்பினரின் உதவியுடன் 24 குளங்கள் முழுமையாக புறமைக்கப்பட்டுள்ளதுடன் 6 குளங்களுடைய புறமைப்பு வேலைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. ஏனைய குளங்களையும் புறமைப்பதற்கான செயற்பாடுகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சேவைகளை இலங்கை விமானப்படையினர் முன்னெடுத்துள்ளனர். நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்கள் மற்றும் அத்தியாவசிய உதவிகள் இலங்கை விமானப்படையினால் நேற்று மேற்கொள்ளப்பட்டது. மேலும் புத்தளம் சீமெந்து தொழிற்சாலைக்கு செல்லும் புகையிரத பாதை வெள்ளத்தினால் சேதமடைந்து காணப்பட்டது. அந்த பகுதியில் நீரினை கட்டுப்படுத்துவதற்கான பணிகளை விமானப்படையினர் சீமெந்து தொழிற்சாலை ஊழியர்களுடன் இணைந்து மேற்கொண்டனர். தொடர்ந்து மீதோட்ட முலவில் வீடுகளை இழந்தவர்களுக்கான தற்காலிக வீடுகளை நிர்மாணித்தல், கொச்சிக்கடையில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்தல் மற்றும் பழுது பார்த்தல் மற்றும் பசறை மடோல்ஷிம பகுதியில் விமானப்படை வைத்திய குழுவினால் இலவச மருத்துவ முகாம் போன்ற சேவைகளும் முன்னெடுக்கப்பட்டன. இரணைதீவு கடல் அட்டை பணியாளர்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. டித்வா புயல் மற்றும் வெள்ள அனர்த்தம் காரணமாக கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட இரணைதீவு கடல் அட்டை பணியாளர்கள் தாம் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இரணைதீவில் 103 கடல் அட்டை பணியாளர்கள் 125 ஏக்கரில் கடல் அட்டை வளர்ப்பில் ஈடுபட்டிருந்ததாகவும் இதில் 4 லட்சம் கடல் அட்டைகள் காணப்பட்டதாகவும் தெரிவித்துள்ள அவர்கள், ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக 4 லட்சம் கடல் அட்டைகளும் இறந்துவிட்டதாகவும் இதன் பெறுமதி சுமார் 160 மில்லியன் ரூபாய் எனவும் கவலை வெளியிட்டனர். அத்தோடு 4 படகுகள், 8 வள்ளங்கள், 10 மீனவ குடிசைகள், 200 அட்டை பண்ணை வேலைகள், 450 நண்டு வேலைகள், 150 பட்டி வேலைகள் என்பனவும் அழிவடைந்துள்ளதாக இரணைதீவு கடற்றொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு வவுனியாவில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தின் போது உயிரிழந்த பொதுமக்களுக்கு வவுனியா மரவன் குளத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. நேற்று மரவன்குளம் கிராம மக்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த அஞ்சலி நிகழ்வில்
தனது உண்டியல் பணத்தை மக்களின் பணிக்காக வழங்கிய சிறுமி ஒருவர் முதலாவது சுடரேற்றி அஞ்சலி செலுத்தியதோடு கலந்து கொண்ட பொதுமக்களும் மெழுகுதிரி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். இதன் பின்னர் குறித்த கிராம மக்களால் சேகரிக்கப்பட்ட பொருட்கள் மலையக மக்களுக்கு வழங்குவதற்காக சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பிடம் கையளிக்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் கிராம மத போதகர், கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மக்களை மீட்டெடுப்பதற்கான நிறுவப்பட்ட அரசாங்க நிதிக்கு பண்டாரநாயக்க நினைவு தேசிய அறக்கட்டளை நிதியுதவி வழங்கியுள்ளது. நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட பேரழிவுகளால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுப்பதற்கும் மீள்குடியேற்றுவதற்கும் ஆதரவளிப்பதற்காக நிறுவப்பட்ட அரசாங்க நிதிக்கு ரூபாய் 250 மில்லியனை பண்டாரநாயக்க நினைவு தேசிய அறக்கட்டளை வழங்கியுள்ளது. இந்த பங்களிப்பு நிதியை பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க வழங்கியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தலைமையிலான பண்டாரநாயக்க நினைவு தேசிய அறக்கட்டளை சார்பில் இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது. அண்மையில் ஏற்பட்ட பாதகமான வானிலையால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு மறு கட்டமைப்பு மற்றும் உதவிக்காக இந்த நிதி பயன்படுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிகழ்வில் புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் கினிதும சுனில் சனவி மற்றும் ஞாபகார்த்த தேசிய நிதிய பணிப்பாளர் சபையின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பிரதம மந்திரி டாக்டர் ஹரணி அமரசூரிய பேராதனை பல்கலைக்கழகத்தை முன்னையதை விட வலிமையான, பாதுகாப்பான மற்றும் காலநிலை கடமைகளுக்கு ஒத்துழைக்கும் வகையில் மீண்டும் கட்ட உதவ அரசு தயாராக உள்ளது என தெரிவித்தார். இவ்வித கருத்துக்களை அவர் நவம்பர் 27 அன்று பல்கலைக்கழக வளாகத்தை வெள்ளம் தாக்கியதால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள், மாணவ பிரதிநிதிகள் மற்றும் துறை தலைவர்களை சந்தித்து பேசும்போது தெரிவித்துள்ளார். அவரது பயணம் பல்கலைக்கழக வளாகத்தில் ஏற்பட்ட சேதங்களை நேரடியாக ஆய்வு செய்வது மற்றும் கல்வி கட்டிடங்கள், மாணவர் வசதிகள் மற்றும் முக்கிய வளங்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டன என்பதை கண்காணிப்பதாக இருந்தது என்றும், பல்கலைக்கழக நிர்வாகம் பிரதமருக்கு மேலாண்மை, விவசாயம், கால்நடை மருத்துவம் மற்றும் ஐடி மையம், சிடிசிஇ, ஜிம்னேஷியம், நீச்சற்குளம் மற்றும் விளையாட்டு மைதானங்களில் ஏற்பட்ட முக்கிய இழப்புகளை எடுத்துக் கூறின. பிரதமருக்கு மேலும் 110 கம்ப்யூட்டர்கள், முக்கிய ஆய்வக உபகரணங்கள், பரீட்சை ஆவணங்கள் மற்றும் 4 சேவர்கள் இழந்துள்ளதாகவும் ஆரம்ப சேத மதிப்பீடு ரூபாய் 6 பில்லியனுக்கு மேல் எனவும் தெரிவித்தனர். மகாவலி ஆற்றுப்பக்க விடுதிகளில் இருந்த 750 மாணவர்களை விரைவாக வெளியேற்றியதை அவர் பாராட்டினார். சுமார் 11,000 மாணவர்கள் வளாகத்தில் இருந்த நிலையிலும் காட்டிய ஒத்துழைப்பு மற்றும் உறுதியை பிரதமர் பாராட்டியுள்ளார். இலங்கை இராணுவம், பேரிடர் மேலாண்மை மையம் மற்றும் உள்ளூர் நன்கொடையாளர்களால் உணவு, தண்ணீர் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டதை அவர் பாராட்டினார். ஒருங்கிணைந்த பொறியியல் குழு ஆய்வு செய்ததில் பல கட்டடங்கள் ஸ்திரமான நிலையில் உள்ளன. ஆனால் சில கட்டடங்களுக்கு அவசர பழுது பணிகள் தேவைப்பட்டு வருகின்றன என்றும், கல்வி நடவடிக்கைகள் டிசம்பர் 15 வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளன. பிரதமர், துணை நிர்வாக செயலாளர் மற்றும் அவசர எதிர்வினை குழுக்களுடன் ஆலோசித்து மாணவர்களின் கல்வி மற்றும் தினசரி நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டவற்றுக்கு உடனடியாக உதவும் நடவடிக்கைகள் பற்றி திட்டமிட்டார். அவரது வழிகாட்டுதல்களில் உடனடி நிவாரணம் மற்றும் நீண்டகால பாதுகாப்புக்கான தீர்மானங்கள் இடம்பெற்றுள்ளன. அவை மாணவர்களுக்கு தண்ணீர், மின்சாரம் மற்றும் பாதுகாப்பாக செல்லும் வழிகளை மீள கட்டமைத்தல், பெரும்பாலும் சேதமடைந்த துறைகள் மற்றும் ஆய்வகங்களை விரைவாக பழுது பார்த்து மீட்டல், வெள்ளத்துக்கு ஆளான பகுதிகளுக்கு முன்னேற்ற எச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்தல், ஆற்றுக்கரை பாதுகாப்பு, சிறந்த குடியிருப்பு வடிகால் அமைத்தல் மற்றும் பாதிக்கப்பட்ட வளங்களின் இடமாற்றம் போன்ற நீண்டகால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அத்துடன் சம்பந்தப்பட்ட நிர்வாகங்கள் அரசு உதவிகளை விரைவாக வழங்குமாறு அவர் அறிவுறுத்தி, பேராதனை பல்கலைக்கழகத்தை முன்னையதை விட வலிமையான, பாதுகாப்பான மற்றும் ஒத்துழைக்கும் வகையில் மீண்டும் கட்டுவதற்கு அரசு தயாராக உள்ளது என உறுதி செய்தார். வடக்கு மாகாணத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் விரைவாக இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் விரைவாக இயல்பு நிலைக்கு திரும்புவதை உறுதி செய்வதுடன் மாகாணத்தின் வருடாந்த அபிவிருத்தி திட்டங்களையும் எவ்வித தாமதமும் இன்றி துரித கதியில் நிறைவு செய்ய வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் அனைத்து திணைக்கள தலைவர்கள் மற்றும்
செயலாளர்களுடனான அவசர உயர்மட்ட கலந்துரையாடல் நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற வேளை இவ்வாறு பணிப்புரை விடுத்தார். ஒவ்வொரு மாவட்டமும் வெவ்வேறு விதமான பாதிப்புகளை சந்தித்துள்ளன. குறிப்பாக உடைப்படுத்த குளங்களை அண்மித்த பகுதிகளில் மக்கள் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட அனைத்து பிரதேசங்களிலும் இயல்பு நிலையை துரிதமாக ஏற்படுத்த வேண்டும் என்பது ஜனாதிபதியின் உறுதியான வலியுறுத்தலாகும். அதிகாரிகள் தற்துணிவுடன் செயற்பட வேண்டும். உங்களிடம் நேர்மை இருக்குமாயின் இதற்கும் அஞ்ச தேவையில்லை. துணிந்து முடிவுகளை எடுங்கள். உங்களின் தயக்கத்தாலோ அல்லது தற்துணிவின்மையாலோ மக்களுக்கான சேவைகள் ஒருபோதும் தாமதமடையக்கூடாது. பாதிக்கப்பட்ட மக்கள் தமது இழப்புகளை பதிவு செய்ய அலுவலகங்களுக்கு வரும் வரை காத்திருக்க வேண்டாம். நீங்களே நேரில் சென்று நிலைமைகளை பார்வையிட்டு பதிவுகளை மேற்கொள்ளுங்கள். மீள் விதைப்பு செய்யக்கூடிய இடங்களில் அதற்கான உடனடி நடவடிக்கைகளை முன்னெடுங்கள். நிதியை விடுவிப்பதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளது. அரச சுற்றறிகளுக்கு அப்பால் வடக்கு மாநிலத்துக்கு விசேட நிதியுதவி தேவைப்படின் அதனை கோருவதற்கும் நாம் தயாராக உள்ளோம். வாழ்வாதாரங்களை இழந்து நிற்கதியாகி நிற்கும் மக்களை மீள கட்டியெழுப்புவது அனைவரனதும் கூட்டு பொறுப்பாகும் என வடக்கு மாகாண ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் சொல்லின் செல்வர் செல்லையா ராசதுரைக்கு இலங்கை தமிழிசை கட்சி இரங்கல் வெளியிட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் மட்டக்களப்பு மாநகர சபையின் முதலாவது முதல்வருமான சொல்லின் செல்வர் செல்லையா ராசதுரையின் மறைவையொட்டி இலங்கை தமிழிசை கட்சி இரங்கல் வெளியிட்டுள்ளது. தமிழிசை கட்சியால் வெளியிடப்பட்ட இரங்கல் செய்தியில், இலங்கை தமிழிசை கட்சியை மட்டக்களப்பு மாவட்டத்திலே மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்திய முதல் பெருமை திரு ராசதுரை அவர்களை சாரும். ஆனால் வடக்கு கிழக்கு முழுவதிலும் தனது சொல்வாண்மையினாலும் மேடை பேச்சுக்களினாலும் நமது கட்சியின் கொள்கைகளை பரப்புவதிலே மிக முக்கிய பங்கு வகித்தவர். அவரது பேச்சாற்றலின் காரணமாகவே சொல்லின் செல்வர் என்ற பட்டம் சூட்டப்பட்டவர். 1979ஆம் ஆண்டு கட்சியை விட்டு விலகி அன்றைய அரசோடு சேர்ந்து பணியாற்றியிருந்த போதிலும் இலங்கை தமிழிசை கட்சிக்குள் அமரர் ராசதுரை அவர்களின் சரிதத்திற்கு நீங்கா இடம் ஒன்று உண்டு என்பதை அவரது மரணத்தால் துயரற்றிருக்கும் அனைவருக்கும் கட்சியின் சார்பிலே தெரிவித்துக் கொள்வதோடு நமது அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என அதில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு 4.5 மில்லியன் டாலர் நிவாரண நிதியை ஐநா வழங்க உள்ளது. சீரற்ற காலநிலையால் உருவான அனர்த்த நிலைமையின் போது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் நிவாரண சேவைகள் மற்றும் மீள்கட்டமைப்பு நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாக இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட பிரதி மார்க் ஆண்ட்ரூ உறுதியளித்துள்ளார். வெளிவார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் வீத ஹேரத்துடன் நேற்று அமைச்சில் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். சந்திப்பின் போது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஐக்கிய நாடுகள் அவசர நிவாரண நிதியத்தின் கீழ் 4.5 மில்லியன் அமெரிக்க டாலர் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த நிதி அமைச்சருக்கு உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. ஐநா வழங்கும் இந்த உதவியின் கீழ் உணவு பாதுகாப்பு, வீடமைப்பு, குடிநீர், கல்வி, சுகாதாரம், விவசாயம் மற்றும் மீன்பிடித்துறை போன்ற முக்கிய துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விரிவான மதிப்பீட்டை மேற்கொள்ள ஐநாவின் 5 பேர் கொண்ட சிறப்பு குழு ஒன்று ஏற்கனவே இலங்கைக்கு வருகிறது. மேலும் அனைத்து நடவடிக்கைகளும் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்துடன் இணைந்து முன்னெடுக்கப்படும் என மார்க் ஆண்ட்ரூ குறிப்பிட்டார். நாட்டின் மக்களின் வாழ்வாதாரம், பொருளாதாரம் மற்றும் விவசாயம் உள்ளிட்ட துறைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறான சர்வதேச ஒத்துழைப்பு இலங்கை மீள கட்டியெழுப்புவதற்கு அவசியம் என அமைச்சர் வீத ஹேரத் சுட்டிக்காட்டினார். இலங்கையின் மீள் கட்டமைப்பு நடவடிக்கைகளுக்கு உதவ முன்வரும் நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற நியூயார்க் மற்றும் ஜெனீவா ஐநா அலுவலகங்கள் வழியாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மார்க் ஆண்ட்ரூ மேலும் தெரிவித்தார். அமெரிக்கா வழங்கிய நிவாரணப் பொருட்கள் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டன. அமெரிக்க அரசின் நிவாரணப் பொதிகளுடன் கூடிய அமெரிக்க விமானம் நேற்று யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் தரை இறங்கியுள்ளது. குறித்த நிவாரணப் பொதிகள் அமெரிக்கா இராணுவத்தினரால் இலங்கை விமானப்படை அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டன. அதன் பின்னர் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கான நிவாரணப் பொதிகள் மாவட்ட அரசாங்க அதிபர் மானா பிரதீபனிடம் விமானப்படை அதிகாரிகளால் கையளிக்கப்பட்டன.
யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு என 192 பிரிமா நூடுல்ஸ் பெட்டிகளும் 150 கோதுமை மா மூடைகளும் கையளிக்கப்பட்டன. தொடர்பான உலகச் செய்திகள். கம்போடியா மீது தாய்லாந்து தாக்குதல் நடாத்தியுள்ளது. கம்போடியா மீது தாய்லாந்து நேற்று வான்வழி தாக்குதல் நடாத்தியுள்ளது. எல்லையில் கம்போடியா முதலில் அத்துமீறி துப்பாக்கி சூடு நடாத்தியதாகவும் அதற்கு பதிலடியாகவே வான்வழி தாக்குதல் நடாத்தியதாகவும் தாய்லாந்து தெரிவித்துள்ளது. கம்போடியா நடாத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் அதற்கு பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் தாய்லாந்து தெரிவித்துள்ளது. அதேவேளை தாய்லாந்து நடாத்திய தாக்குதலில் கம்போடியாவில் ஏற்பட்ட உயிரிழப்பு உள்ளிட்ட பாதிப்புகள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இந்த மோதலால் தாய்லாந்து கம்போடியா இடையே மீண்டும் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.